டன் டன் டன். ஐயோ என்ன குத்திட்டாலே. இது நீங்க எப்ப வந்தீங்க? ஏம்மா என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படி கத்துறீங்க? என்ன மூர்த்தி, இது வீடு நினைச்சாலுங்களா வேற ஏதாவது நினைச்சாலுங்களா? பாடுறேன்னு என் கண்ணுக்குள்ள கையை விட்டு ஆடிட்டாடா. ஏம்மா உமா சித்த பார்த்து ஆடக்கூடாதா? மாமா இவங்க வந்ததே நான் கவனிக்கல மாமா, தெரியாம குத்திடுச்சு. எத்த மன்னிச்சிருங்க. வீடான வீட்டில் இப்படி ஆடி கிடத்தா வீடு விளங்குமா? அப்போ பாடி கிடக்கட்டும் மாத்த, வீடு விளங்கிடுமோ? எது கற்றுக் கொடுத்து அனுப்பினாலும் ஆத்தா கூட கூட பேச நல்லா கற்றுக் கொடுத்து அனுப்பியிருக்கா. எத்த கூடவே பறந்தது, யாரும் கற்றுக் கொடுக்க தேவையில்லை. ஏம்மா விடுங்கம்மா, ஏதோ சின்ன பிள்ளை தானே, ஆடுறப்ப தெரியாம பட்டிருக்கோம். சரியா சொன்னீங்க மாமா, தெரியாம தான் பட்டுருச்சு. ஆமாம் சரியா சொல்கிறாங்க. போய் வேற ஏதாவது வேலை இருந்தால் பாரு, சும்மா நின்று ஆடிக்கிட்டு. இன்னைக்கு விருதை விடணும், ஞாபகம் இருக்குல்ல? ஒரு வேலையும் பார்க்காம அக்காலும் தங்கச்சியும் திடீருங்க. எங்க உங்க அக்கா? அக்கா இழுக்கா அப்பாவும் வீட்டில் இல்லை, அப்படி தானே? எங்கேயோ கற்று பேச கிளம்பிட்டா. இங்கே பாரியா மூர்த்தி, இவளுக்கு தினைக்கும் இப்படி தான், ஏதாவது சொல்லி வீட்டை விட்டு வெளியே ஓடியே போயிடுறாங்க. வீட்டில் ஒரு நேரம் இருக்கிறது இல்லை. எல்லா வேலையும் நானே கிடந்து பார்க்க முடியுமா சொல்லு? ஏம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா, அவள்கிட்ட நான் பேசுகிறேன். உங்களுக்கு எந்த வேலையும் வைக்க வேணான்னு. நீ அதை மட்டும் சொல்லக்கூடாது. இங்கே வெளியே தெரிய கிடக்காம வீட்டு அடங்கி இருக்க சொல்லு. என்ன பழக்கம் இதெல்லாம்? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் சரி வருமா? ஏம்மா அவள் ஏதாவது வேலையாக வெளியே போயிருப்பா, கடைக்கண்ணிக்கு எதுவும் போயிருப்பா. நீங்கள் சமைக்கணும், நீங்கள்ல ஏதாவது ஜாமான் இல்லாமல் இருந்திருக்கோம். நீ வேறப்பா, மாதம் பிறந்தானே 7000 ரூபாய்க்கு மளிகை ஜாமான் வாங்கி போட்டாச்சு. இப்போ தான் போய் காயெல்லாம் வாங்கிட்டு வந்தா. வேறு என்ன ஜாமான் இல்லாமல் இருக்கும் சொல்லு பார்ப்போம். எங்கடி போனவங்க அக்கா? உனக்கு தெரியாமல் எங்கே போயிருக்க மாட்டாளே. இல்லை நானே ஆடுற ஆர்வத்தில் இருந்தேன். நான் அக்கா எங்கே போனாங்க வந்தாங்க கவனிச்சிட்டு இருக்கேன். அதானே, உனக்கு சாப்பாடு தட்டுக்கு வந்தால் போதும், வேறு எதில் உன் நாட்டம் இருக்கும்? என்ன சோறு பொங்குறாங்க, என்ன குழம்பு வைக்கிறாங்கிறது மட்டும்தான் நாட்டம் ஓடும். நான் இந்த வீடெல்லாம் கழுவி மொழிவி விட சொன்னேன், அதையும் இன்னும் பண்ணலை. சாமி ஜாமாவெல்லாம் விளக்கி வைக்கணும், அதை பண்ணலான்னு தெரியல. இது எங்கே போனால் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு ஒன்றும் புரியலை. வீட்டில் எம்பிட்டு வேலையை போட்டுட்டு மதியானம் 12 மணிக்கெல்லாம் விரதம் விடணும். யார்? உங்கள் ஆத்தால வந்து செய்வா? எத்த கொஞ்சம் பேசாமல் இருங்க. இப்படி கோவப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பிபி ரைஸ் ஆகி அப்புறம் ரத்தக்குலாம் வெடிச்சு போகும். அப்படி வாயை கழுவு. புரட்டாசி சனிக்கிழமை அதுவுமா சாமியை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். நான் எப்படி போவேங்கிறத பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இது இல்லத்த பொங்க நல்லதுக்கு தான் சொன்னேன். ஆமாம் பெரிய நல்லது. ஏம்மா உமா, நீ உள்ளே போய் ஏதாவது வேலை இருந்தால் பாரு. இங்கே சும்மா நின்று பேசிகிட்டு இருக்க வேணாம், ரொம்ப தான் வளரும். நீ போய் உள்ளே ஏதாவது வேலை இருந்தால் பாரு, மல்லிகை வந்துடுவா. சரிங்க மாமா. ஏம்மா விடுங்கம்மா, அவளுக்கு என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் காஃபி எதுவும் குடிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா. வரட்டும் முதல் மண்டாட்டி. எங்கே போய் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. ஏதாவது வேலையாக தான் போயிருப்பா, இல்லைன்னா இந்நேரத்துக்கு அவள் எதுக்கு வெளியே போக போகிறா? பார்ப்போம். நீ எப்போ பக்கத்தில் இருக்க கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள எம்பிட்டு அசந்து போகுது. வெயில் அப்படி அடிக்குது. அம்மா என்னடே மல்லிகா, வா வா வா, நல்லா இருக்கியம்மா? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்கள் எப்படி வாசல் பக்கமாக உட்காந்துட்டீங்க? அது ஒன்றும் இல்லை மல்லிகா, இந்த பக்கத்தில் இருக்க கடைக்கு போய் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வரலான்னு போனேன். அதுக்குள்ளே வரதுக்குள்ளே மொத்தலாம் அப்படியே சுற்றி கிறுக்கிறன்னு வந்துருச்சு. அதான் வாசல்லே உட்காந்துட்டேன். ஏம்மா எங்ககிட்ட சொன்னால் நாங்கள் வாங்கி தர மாட்டோமா? இதுக்காக நீங்கள் கடத்தலுக்கு அலையணுமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மல்லிகா, ரொம்ப நேரமாக பார்த்தேன், யாரும் போகிற வர மாதிரி தெரியல. சரி தான் நம்மளே ஒரு இடத்து போயிட்டு வந்துடுவோன்னு போனேன். அதுக்குள்ளே இப்படி ஆகிட்டு. இனி எதாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்கம்மா, நான் வாங்கி தரேன். சரி. என்ன விஷயம்? இந்த பக்கம் விஷயம்? அது ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு சனிக்கிழமை விரதம் விடணும். அதான் வாழையில 4 பறிச்சுட்டு போகலான்னு வந்தேம்மா. ஓஹோ, எங்கள் வீட்டு பரத்தாலத்தான் வாழையெல்லாம் அம்பிட்டு போட்டுருந்தீங்களே, என்ன ஆச்சு? நீங்கள் வேறம்மா அந்த கதையை ஏன் கேட்குறீங்க? நானும் வாழை இலையை வச்சு மரமாக்கி விடணுன்னு தான் பார்த்தேன். கடைசியில் பார்த்தா இந்த கோழியெல்லாம் விடாமல் கொத்துன்னு கொத்தி ஒரே நல்லா அம்புட்டு செடி வீணாக்கிடுச்சுங்கம்மா. எதுக்கடா வச்சோன்னு ஆகி போச்சு. ஆமாம், கோழி வளர்க்குற வீட்டிலலாம் வாழை இலையில வைக்கவே முடியாதும்மா. வாழை மரம் வைக்கணும்னா அந்த மாதிரி கோழி அதெல்லாம் வைக்கக்கூடாது, அது பாட்டுக்கு வளரணும். அதான் இப்போ இலை இல்லையா, அதான் உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 4 இலை பறிச்சுட்டு போனேன். நல்லா இருக்குமேனு வந்தேன், கடையிலே இல்லைன்னு சொல்லிட்டேன். அதான். அப்படியா? நான் சாதாரணமாக யாருக்கும் தரதில்லை. சரி, நீ விருத சாப்பாடு சாமிக்குன்னு வர சொல்கிறேன், எடுத்துக்க. ஒரு 4 இலை மட்டும்தாம்மா. எடுத்துக்க. அவள் வீட்டில் இல்லாமையா இருக்கும், இருந்தாலும் அடுத்த வீட்டிலேருந்து பறிக்கிறாளுங்க. இருக்கட்டும், சும்மா கொடுத்துருவானே. சும்மா இருக்க நேரம் இவள் வீட்டுக்கு கதை என்னாச்சுன்னு கேட்பான். அப்புறம் மல்லிகா என் ஃப்ரெண்டு, அதுவும் மாமியா சரசு எப்படி இருக்கா? எல்லாம் ஒழுங்காக இருக்காளா? ஆஹா, கிளவி போட்டு வாங்க பார்க்குது. நம்ம ஏதாச்சும் சொன்னால் நம்ம வீட்டு கிளவிக்கிட்ட வத்தி வைக்கும். நம்ம எதுக்கும் சரியாகவே பேசிட்டு போயிடுவோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, அவங்க நல்லா தான் இருக்காங்க. அவளுக்கு என்ன, அவன் நல்லா தான் இருப்பா. அவள் கூட இருக்க நமக்கு தான் ஆபத்து. என்ன சொல்கிற? ஆஹா, எதையும் மறுபடியும் வாழை போடுது. நோபாலாக்கி விடணும். அப்படிலாம் இல்லைம்மா, இப்போ அவங்க ரொம்ப நல்ல விதமாக தான் நடந்துக்கிறாங்க. உரிமையில் 2 வார்த்தை சொல்லுவாங்க, அதை நம்ம பெருசாக எடுத்துக்க கூடாது. என்ன இவன் ஒன்றுக்குமே பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறா?
ஆஹா, கிளவி ஓவரா யோசிக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா நம்ம தேர் எடுத்து தெருவில் விட்டுரும். நமக்கு எதுக்கு ஒம்பு? முதல்ல இடத்த காலி பண்ணுவோம். ஏம்மா அப்புறம் வரட்டுமா? நான் இலையெல்லாம் பறிச்சிட்டேன். ஓ பறிச்சிட்டியா? சரி சரி. ஏன்னா கை கட்டுற மாதிரி இருந்துச்சா? ஆமாம்மா, எல்லாமே கீழே தான் இருந்துச்சு. மேலே இருக்கிறதெல்லாம் நான் பறிக்கல, கீழால இருக்கிறது மட்டும் பறிச்சுக்கிட்டேன். நல்லது நல்லது. இப்படி ஒரு 2 கன்று வச்சா அதில் நான் 4 காசு பார்க்குறேன்ல, அதுக்கு தான் இப்படி 4 மரத்தை வச்சு இந்த வயசான காலத்தில் தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன். வெளியாளுக்குன்னா ஒரு இலை 15 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கேன். நீ நம்ம சரசு மருமகளாக வேற போயிட்டேன். என்ன வேற வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மானு கூப்பிட்றியா? உங்ககிட்ட அம்புட்டு விலையெல்லாம் சொல்ல முடியாது. இலை 10 ரூபான்னு 4 இலை 40 ரூபா கொடுத்து எடுத்துக்க. என்ன இந்த பங்கச்ச கிழவி எப்படிப்பட்ட ஆள் நமக்கு தெரியாதா என்ன? நம்ம அத்தையோட ஃப்ரெண்டாச்சு, அப்புறம் எப்படி இருக்கும்? காசுல கரெக்டாக தான் இருக்குது. என்னம்மா ரூபா தெரியா? ஐயோ அம்மா தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் ரூபா எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். அதனால் என்ன, நானே வந்து பரவ வாங்கிக்கிறேன். சரியா? நீ போ, வீட்டில் வேலை இருக்கும் பாரு. சரிம்மா. சரி பரவாயில்ல, அதனால் என்ன விடுன்னு சொல்லாமல் வீட்டுக்கு வருதான் கிளவி. அதில் பிள்ளைகள்கிட்ட காசை கொடுத்துட்ருணும். ஏண்டி எங்கே போயிருந்த? ஏன் இம்புட்டு நேரம்? ஏமா மல்லிகா உன்னை தான் காணோன்னு எல்லாம் தேடிட்டு இருந்தோமா? எத்தே ஒன்றும் இல்லைத்த, விருதம் வர்றதுக்கு வாழையில பறிக்கலான்னு போனேன். அதான் செத்த நேரம் ஆயிடுச்சு. உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன். எதாக இருந்தாலும் ஒரு 8 சொல்லிட்டு போகணும்ல. எத்த உமா கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். எத்த என்கிட்ட எப்போ சொன்னீங்க? ஏண்டி நான் உங்ககிட்ட சொன்னேன், நீ கூட கையை போய் ஆட்டி டாட்டா சொன்னியடி. ஏக்கா நான் பாட்டுக்கு வாட்டி டான்ஸ் ஆட்டிட்டு இருந்தேன். அது பல்ல பல்ல பல்ல, அது பாய் கிடையாது. காதில் வேற ஹெட்செட்டை போட்டிருந்தேன்னா அதனால நீங்கள் சொன்னது சுத்தமாக காதில் கேட்கல. அப்போ உங்ககிட்ட அவள் சொல்லிட்டு தான் போயிருக்கா, நீ தான் ஒழுங்கு கவனிக்காமல் இருந்திருக்க. சரி சரி அதெல்லாம் என்ன, அதான் நான் வந்துட்டேன்ல. ஏமல்லிகா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? 12 மணிக்கெல்லாம் விருதம் விடணும்னு சொன்னேன்ல, நீ பாட்டு கிணக்கு என்ன வாழையில பறிக்க போயிட்டேங்கிற. எத்தனை மணி 11:50 தானே ஆகுது. சோறு சமைக்கிறதெல்லாம் யார் சமைப்பா? ஆத்தாக்கறி வந்து சமைப்பாளோ? எத்த நான் எல்லாமே சமைச்சு வச்சுட்டு தான் போனேன். சரி தழுவ போடுறதுக்கு முன்னாடி முதல் வாழையில பறிச்சுட்டு வந்துடுவோன்னு வாழையில பறிக்க போனேன். எல்லாம் ரெடியாக இருக்கு. வீடு வாசல்லாம் தொடச்சிட்டியா? ஆச்சுத்த, அதெல்லாம் விடிய காத்தாலே இருந்துச்சு. வீடு வாசல்லாம் தொடச்சிட்டு அடுப்பு வாசலெல்லாம் சாணி தெளித்து மொழிவிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ அப்படியா? அப்போ சரி அப்போ சரி. பரவாயில்ல, பார்த்தீங்களாம்மா மல்லிகா எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு தான் போயிருக்கா. ஆமாம் ஆமாம், நான் அப்படி அவ்வளோ வச்சுருக்கேன். எல்லாம் என் ட்ரைனிங்கு. ஐயோ நம்ம அப்படியே நகர்ந்துருவோம். எல்லா இடத்துல நம்ம கிட்ட தான் திரும்ப இந்த கிளவி. ஆனால் இங்கே ஒன்று இருக்கு பார்த்தியா? முன்னுக்கு பின்னு ஒன்றுக்கு உதவாம ஆட்டம் போட்டுக்கிட்டு. ஐயோ அப்படியே எஸ் ஆகிடணும். இல்லை சொல்ல எப்படி போகிறா பையன்? அது சின்ன பிள்ளை தானம்மா, போ கற்றுக்கும். ஆமாம் விடுங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்க. எல்லாம் வாங்க. போய் எடுத்து வை.